வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வத்தல் குழம்பு. இந்த மழைக்கு ஏற்ற நல்ல நாக்குக்கு சுவையான வத்தல் குழம்பு. தேவையான பொருட்கள்: பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும், கருவேப்பிலை. இதை எடுத்து வச்சுட்டு இதோட வத்தல், மாங்காய் வத்தை, கத்திரிக்காய் வத்தை, அப்புறம் கொத்தவரங்காய் வத்தை. இந்த மாங்காய் வத்தை, கத்திரிக்காய் வத்தை, கொத்தவரங்காய் எல்லாம் வெயில் காலத்தில் போட்டு எடுத்து வச்சது. இந்த கத்திரிக்காய்க்கு பேர் நசுக்கு வத்தைன்னு சொல்லுவோம். சின்ன சின்ன கத்திரிக்காயாக எடுத்து அதை நசுக்கி காயப்படுறது. அது எப்படி வத்த போடுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். மே மாதத்தில் இது 1 வருஷம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வத்தல்களெல்லாம். அதனால் இதில் நீங்கள் மணத்தக்காளி வத்தையை சேர்த்துக்கிட்டே இன்னும் ருசியாக இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாம் என்னென்ன வத்தை போடுறோமோ அதெல்லாம் கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறணும். அது ஊறினா தான் நமக்கு நல்லா வெந்து வரும். அதனால் ஏன்னா காஞ்சிருக்கும் இல்லையா, அதனால். இப்போ இதுக்கு தேவையான பொருள் அடுத்தது புளி. நான் ஒரு நெல்லிக்காய் சைஸோட கொஞ்சம் அதிக அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வத்தைக்கு ஏற்ற மாதிரி அந்த புளியும் கரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு தாளிக்க தேவையான வெந்தயம், அது 1 ஸ்பூன் தாராளமாக போடலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், அதாவது குழம்பு மிளகாத்தூள், அது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையானது மஞ்சள் ஒரு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இந்த தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம எப்படி அந்த குழம்பு தாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வத்த குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப ஸ்பெஷலு. நாங்கள் நல்லெண்ணெய் ஊற்றணும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி அது காஞ்ச பிறகு நம்ம அதில் கொஞ்சமாக அந்த வெந்தயம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 1 ஸ்பூன் தாராளமாக 1 ஸ்பூன் போடலாம். இப்போ கசக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வத்தல் குழம்பு கொஞ்சம் உடம்புக்கு சூடு. அதனால் கொஞ்சம் வெந்தயம் போட்டோம்னா வெந்தயம் கொஞ்சம் குளுமை. அதனால் அது காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். ஸோ வெந்தயம் போட்டு நல்லா அந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சு செவந்து வந்தோடனே 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு அதை நல்லா வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பூண்டு நல்லா ஒரு ஃபுல் பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கிறேன் நான். இந்த ஃபுல் பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லது. பெரிய வெங்காயம் போடக்கூடாது. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தை உரித்து அதை 2 கட் பண்ணி அதையும் போட்டு அதில் தாளிச்சிக்க வேண்டியது. ஒரு 15 வெங்காயம் போட்டிருக்கேன் நான். போட்டு அதையும் போட்டு அதில் நல்லா வதக்கிட்டு தென் கருவேப்பிலையும் போட்டுக்கணும். கருப்பிலையும் போட்டு நல்லா இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, டிரான்ஸ்லுவெண்ட்டாக இருக்கணும். தட் மீன்ஸ் நல்லா ஒரு பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும். நல்லா ஒரு இதானோன்னா வதங்கின பிறகு நம்ம இதில் இப்போ நம்ம வச்சுருக்கிற வத்தல் எடுத்து போட்டு ஒரு தடவை நம்ம லைட்டாக வதக்கி விடுறோம். ஸோ வத்தல் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வத்தலையும் எடுத்து நம்ம இதில் போட்டு வதக்கணும். அதை போட்டு வதக்கின பிறகு ஒன்றா போட வேண்டியது தான். மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஒன்றா நம்ம போட்டுக்கணும். இதில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனலு. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ கருவேப்பிலை போட்டாச்சு இப்போது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ லைக். கமெண்ட்டும் கொடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் கொடுங்க. அது பாருங்கள், வத்தை நல்லா ஊறிட்டுருக்கு. ஸோ அதில் ஊற வச்ச பிறகு அதை ஊறிட்டு நல்லா ஒரு பிழிஞ்சிட்டு, தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு அதை எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். மணத்தக்காளி வத்தை கூட சேர்த்துக்குங்க, ரொம்பவே நல்லது. வேணும்னா கொஞ்சோண்டு மொச்சக்கொட்டை கூட நீங்கள் ஊற வச்சு வறுத்துட்டு ஊற வச்சு இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். ஸோ அந்த வத்தல் போட்டாச்சு. வத்தல் போட்டு கொஞ்சம் நேரம் அதையும் வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதுக்கு நம்ம போட்டுக்கணும். நான் கல் உப்பு தான் போடுவேன் எப்போதுமே. உப்பு போடும் போது கையில் எடுத்து போட்டோம்னா தான் நமக்கு அது கரெக்டான அளவு தெரியும். அதனால் கல் உப்பு கொஞ்சம் எடுத்து அதில் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்க வேண்டியது தான். ஒன்று இதில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இதுக்கு நம்ம தக்காளி தேவையில்லை. இது பாருங்கள், உப்பு போட்டாச்சு. ஸோ தக்காளி தேவையில்லை நமக்கு. இதுக்கு தக்காளி இல்லாமலே, ஏன்னா நம்ம புளி போடுறதுனால இதுக்கு ரொம்ப தக்காளி தேவைப்படாது. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுட்டேன். இப்போ அடுத்தது மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். இந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதும்.
அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. இந்த மிளகாத்தூள் போட்டு எல்லாமே வதக்கும் போது சிம்மில் வச்சு வதக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிளகாத்தூள் போட்டுட்டு நம்ம அதிகமான ஃப்ளேமில் வச்சோன்னு சொன்னால் கருப்பாயிடும், கருகி போயிடும். மிளகாத்தூளோட டேஸ்ட்டும் அந்த காரமும் நமக்கு கிடைக்காது. ஸோ இப்போ மிளகாத்தூளை போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியும் அதில் ஊற்றிட்டு நல்லா அதை கிண்டி விட்டு நல்லா கொதி வந்தோன்னே அதை மூடி வச்சிட வேண்டியது தான் கொஞ்சம் நேரம். ஏன்னா அது வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம அதை மூடி வச்சுட்டு நல்லா பாருங்கள், நல்லா கிண்டி விடுங்க. நல்லா அதில் மூழ்கிற அளவுக்குனாச்சும் புளி இருக்கணும். அப்போ தான் வத்தல் நல்லா கொதித்து நல்லா வெந்து நல்லா அந்த டேஸ்ட்டு வந்து அதோட ஜூஸ் எல்லாம் அதில் இறங்கும். அப்போ தான் நமக்கு நல்லா அந்த டேஸ்ட்டு கிடைக்கும், வத்த குழம்போட டேஸ்ட்டு. இது செய்யும் போது உங்களுக்கு வீடே நல்ல ஸ்மெல் வரும். ஏன்னா நல்லெண்ணெய் வேறு போட்டிருக்கோம் இல்லைங்களா, நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரவங்களே கேட்பாங்க, என்ன இது இவ்வளோ நல்ல ஸ்மெல்லாக வருது வத்த குழம்பு அப்படின்னு. நம்ம கொஞ்சம் நேரம் போட்டு மூடி வச்சுருவோம். அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே வச்சு கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், எல்லாம் நல்லா கொஞ்சம் வெந்து போச்சு. வேகலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட விற்று இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். இது நமக்கு வெந்துடுச்சு இப்போது. ஸோ குறிப்பாக இதில் நீங்கள் மணத்தக்காளி வத்தையும் போட்டுக்கலாம், மொச்சக்கொட்டையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ வெந்துடுச்சு நமக்கு. ஸோ வத்தல் நல்லா வெந்துட்டுது. அதனால் நல்லா ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இது வந்து எந்த பதத்தில் நம்ம நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டோம் இல்லையா நல்லெண்ணெய், அந்த நல்லெண்ணெய்லாம் கொஞ்சம் அப்படியே வெளியே வரும், கொதித்து வெளியே வரும். இப்போ அந்த ஸ்டேஜில் நிறுத்திங்கன்னா தான் வத்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று, அந்த வத்த குழம்பு நீங்கள் 2 நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், வெளியே கூட வச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. அதனால் அது கொதிக்கும் போது நல்லா கொதிக்க விட்டு அந்த எண்ணெய் அதுலேருந்து தனியாக பிரிகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது கொதிச்சிடுச்சு. அது பாருங்கள், இப்படி இருக்கணும். நல்லா அது வந்து கொதித்த பிறகு அந்த எண்ணெய் அந்த மேலே தெரியுது பாருங்கள், அந்த அளவுக்கு எண்ணெய் வந்து அது இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த வத்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாள் வச்சும் சாப்பிட்லாம், வெளியே வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. வெளியே வச்சாலும் 2 நாள் இது வச்சு சாப்பிட்லாம். இப்போ அந்த சாதத்தில் அதை போட்டு அது கூட நான் ஒரு வத்தை வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த வத்தல் வந்து பிரண்டையில் செஞ்ச வத்தல், கூழ்வடம் தான், பிரண்டை போட்டு செஞ்சது. அது நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன் எப்படி செய்யணும்னு. இதுக்கு அப்பளம் கூட நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். அப்பளம், கூழ்வடம் எது என்னமோ வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த மழைக்கு ஏற்ற இதமான ரொம்ப டேஸ்டியான ஒரு சாப்பாடு. ஸோ இதுதான் வத்த குழம்பு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த சேனல். தேங்க்யூ வெரி மச். கமெண்ட் கொடுங்க.